இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டை சூறையாடி வந்த இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசு வன்னியர்கள் அதிகமான கல்வி வேலை வாய்ப்பை பெற்றார்கள் என்று ஒரு மோசடியான புள்ளிவிவரத்தை கொடுத்து ஏமாற்றியிருக்கிறார்கள். அதை பற்றி ஒரு மிகப்பெரிய கண்டன அறிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்ட அந்த அறிக்கையில் சொல்வது என்ன, இந்த வன்னியர் இடஒதுக்கீடு சம்பந்தமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். சில மாதங்களுக்கு முன்பு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் யாரோ ஒருவர் இடஒதுக்கீடு சம்பந்தமாக கேட்டதாகவும் அது சம்பந்தமாக சில புள்ளி விவரங்களை அன்றைக்கு திமுக அரசு செய்தித்தாள்களில் வெளியிட்டிருந்தது. அது மிகவும் மோசமான புள்ளி விவரம், அது மோசடியான புள்ளி விவரம். திமுக அரசு வன்னியர் சமூகத்தை ஏமாற்றுவதற்காக கொடுத்த புள்ளி விவரம் என்று தெல்ல தெளிவாக கூறப்பட்டது. வன்னியர்கள் 10.5% இடஒதுக்கீட்டை விட அதிகமான இடஒதுக்கீட்டை பெறுகிறார்கள். வன்னியர்கள் அவர்கள் கேட்கின்ற 10.5% இடஒதுக்கீட்டை விட அதிகமான இடஒதுக்கீட்டை பெற்றிருக்கிறார்கள் என்று ஒரு பொய்யான புள்ளி விவரத்தை கொடுத்தார்கள். அதுவும் அது ஓராண்டில் மட்டுமே அந்த புள்ளி விவரத்தை கொடுத்தார்கள். 1989ஆம் ஆண்டு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட நாளிலிருந்து, அந்த 20% இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை இடஒதுக்கீடு எந்தெந்த சமூகத்திற்கு எவ்வளவு கிடைத்திருக்கிறது என்பதை பற்றி சரியான புள்ளி விவரங்களை திமுக அரசு நினைத்தால் ஒரே வாரத்தில் கொடுக்க முடியும். ஆனால் கொடுக்காமல் ஏமாற்றுகிறார்கள் என்பதை பற்றியும் தெல்ல தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள். சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாணவரணி செயலாளர் கடலூர் மாவட்டத்தை சார்ந்த கோபிநாத் என்கின்ற வழக்கறிஞர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்டிருக்கிறார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் புள்ளி விவரங்களை கேட்டிருக்கிறார். அது என்னவென்று கேட்டால், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துகின்ற தொகுதி 1, தொகுதி 2, தொகுதி 4 மற்றும் அந்த அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வுகள், அதில் வெற்றி பெற்று அரசு வேலைவாய்ப்பை பெற்றவர்கள், தமிழ்நாடு அரசின் பொறியியல் கல்லூரிகள், கலை கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் இருக்கின்ற தமிழ்நாடு அரசு கல்வி நிறுவனங்கள், இவற்றில் வன்னியர் உள்ளிட்ட அனைத்து சமூகங்களும் பெற்ற இடஒதுக்கீடு எத்தனை சதவீதம், எப்பொழுதிலிருந்து 1989 இன்று வரை எத்தனை சதவீதம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை பற்றி அவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்திலே கேட்ட அந்த புள்ளி விவரத்தை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கொடுத்த ஏமாற்றுகின்ற அதே புள்ளி விவரத்தையே தற்பொழுதும் திமுக அரசு கொடுத்திருக்கிறது. ஒருவேளை அதிமுக அரசு இருந்திருந்தால் சரியான புள்ளி விவரத்தை கொடுத்திருக்குமா என்றால் நிச்சயமாக அவர்களும் கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் இந்த இரண்டு கட்சியினுடைய ஆட்சியிலும், திமுக அதிமுக ஆகிய இந்த இரண்டு கட்சிகளின் ஆட்சியிலும் அதிகார மையத்திலே இருந்த பெரும் கூச்சல் போடுகின்ற ஒரு சிறு கூட்டம், மக்கள் தொகையில் மிக மிக குறைவான சதவீதம் இருக்கிற ஒரு சிறு கூட்டமே இந்த சமூக நீதியை சூறையாடி இருக்கிறது. அவர்களே பெரும்பான்மை சமூகமான வன்னியர் சமூகம் உள்ளிட்ட இன்னும் சில சமூகங்களின் கல்வி வேலைவாய்ப்பையும் சூறையாடி இருக்கிறார்கள். உண்மையான புள்ளி விவரத்தை கொடுத்தால் திமுக அரசு நடத்திய மோசடியும், இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு நடத்திய மோசடியும் தெல்ல தெளிவாக தெரிந்துவிடும். 50 ஆண்டுகளுக்கு மேலாக பெரும்பான்மை சமூகங்களை இந்த இரண்டு கட்சிகளும் எப்படி ஏமாற்றி இருக்கிறது, எப்படி இவர்களுடைய சமூக நீதியை சூறையாடி இருக்கிறார்கள், இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி வேலை வாய்ப்பை எப்படி அடுத்தவர்களுக்கு மடைமாற்றினார்கள் என்கின்ற உண்மையெல்லாம் தெரிந்துவிடும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தவறான பொய்யான புள்ளி விவரங்களை நிஜமான புள்ளி விவரங்கள் என்று சொல்லி திமுக நாடகமாடி கொண்டிருக்கிறது. நாம் என்ன கேட்க விரும்புகிறோம், வன்னியர்கள் 10.5% விட அதிகமான இடஒதுக்கீடை பெற்றுவிட்டார்கள். வன்னியர்கள் 10.5% அதிகமாக இடஒதுக்கீடை பெறுகிறார்கள் என்று சொல்கின்ற இந்த திமுக அரசு அவர்கள் கொடுக்கின்ற புள்ளி விவரம்
வன்னியர்களுக்கு அந்த 10.5% அதிகமாக இடஒதுக்கீடை கொடுத்ததாக சொல்கிறார்கள் அல்லவா, அதை எந்த சமூகத்தின் இடஒதுக்கீட்டிலிருந்து கொடுத்தார்கள்? அதனால் ஏமாந்தது எந்த சமூகம் என்பதை பற்றி ஏன் இவர்கள் குறிப்பிடவில்லை? அதை குறிப்பிட வேண்டுமா வேண்டாமா? வேறு எந்த சமூகத்தின் இடஒதுக்கீடும் வன்னியர் சமூகத்திற்கு கிடைக்கவில்லை. அதிலும் அந்த கேள்வி எழுப்பிய கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞர் கோபிநாத் தெல்ல தெளிவாக கேட்டிருக்கிறார். கல்வி வேலை வாய்ப்பில் எந்தெந்த சமூகத்திற்கு எவ்வளவு இடஒதுக்கீடு கிடைத்தது? வன்னியர்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டில், அதாவது அந்த 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு எவ்வளவு கிடைத்தது? பொது பட்டியலில் வன்னியர்கள் எவ்வளவு பேர் பயனடைந்தார்கள் என்ற 2 விவரத்தையும் தெளிவாக கேட்டிருக்கிறார். ஆனால் இந்த 2 விவரங்களையும் தெளிவாக கொடுக்காமல் வன்னியர் சமூகத்தை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காகவே ஒரு பொய்யான புள்ளி விவரத்தை கொடுத்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசு. இதற்கு முன்பு இருந்த அதிமுக அரசும் ஏமாற்றிக் கொண்டிருந்தது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் ஏமாற்றும். ஆனால் ஏமாற்றுவதில் முதலிடத்தில் திமுக இருக்கிறது. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை அபகரித்து அவர்களை சார்ந்த மற்ற சமூகங்களுக்கு, சிறுபான்மையாக இருக்கின்ற சமூகங்களுக்கு கொடுத்து வன்னியருடைய தலையிலே மிளகாய் அரைத்தது இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசு. வன்னியர்களை ஏமாற்றிவிட்டு இவருடைய ஓட்டை வாங்கி கோட்டையிலே போய் கொட்டமடிப்பதிலே குறியாகவே இருக்கிறது திமுக அரசு என்பதை வன்னியர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். திமுக அரசின் முகத்திரையை இனியாவது வன்னியர்கள் கிழித்து எறிய வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா கேட்டிருக்கிறார். இனி தொடர்ந்து திமுக அரசின் முகத்திரையை கிழித்தெறிவோம். அவர்கள் எப்படி சமூக நீதியை கொள்ளையடித்தார்கள்? இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசு சாராயத்தில் மட்டும் கொள்ளையடிக்கவில்லை, சமூக நீதியையும் கொள்ளையடித்திருக்கிறது என்பதை பற்றி இனி தெளிவாக தொடர்ந்து விளக்குவோம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.